கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக தான் சீமான் நிற்கணும், சீமானுக்கு எதிராக தான் விஜய் நிற்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். என்ன காட்டுன்னா, நான் வந்து மிகப்பெரிய தளபதி வெறியன். அதனால் கண்டிப்பாக தலைவர் தனியாக தான் நிற்கணும், சீமானவன்லாம் நிற்கவே கூடாது. ஸோ இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா இவர் வாரம் வாரம் இல்லாட்டி காலையில் ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சுன்ற மாதிரி மாற்றி 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 பேசிட்டு அந்த நேரத்தில் என்ன ஆதரவாக இருக்கோ அதை எடுத்துக்கிறாரு. அடுத்த நாளில் அது ஆதரவு இல்லைன்னா அதை உடனே விட்டுறாரு, அதையே நான் பேசினேன்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக தளபதி தனியாக தான் நிற்கணும், சீமானோட கூட்டணியெல்லாம் போயிடக்கூடாது. கண்டிப்பாண்ணே, அதுதான் எங்களோட இலக்கு. 2026 தான் எங்கள் இலக்கு, தனியாக நின்று அடிக்கணுன்றது தான். ஸோ கூட்டணி வரலாம், ஆனால் சீமான் வரக்கூடாது, வேறு யார் வேணாலும் வரலாம். கூட்டணி வைக்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது. இருந்தால் நல்லாயிருக்கும். அது முன்னாடியே இது பேசாததுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். பேசாததுக்கு முன்னாடி 2 பேரும் கூட்டணி இருந்தால் நிச்சயமாக பெரும்பான்மையான வாக்குகள் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து இவர் பேசின பேச்சு இருக்கு, மக்கள் மறுபடியும் சேர்ந்தாக்கா 2 பேர் மேலேயும் ஒரு மரியாதை இருக்காது. அதனால் விஜய் வந்து ஒன்று அதிமுகவோட சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இல்லை திராவிட கட்சிகள் தான் அவர் வெறுக்கிறார். இன்னும் அதிமுகவோட சேர்ந்தாருன்னா ஒரு பெரும்பான்மையான வாக்கு வந்து அதிகமாக வாங்க முடியும். 2 பேரோட கொள்கையுமே வந்து திமுக தான் எதிர்க்கிறாங்க. அப்படின்றப்ப 2 பேருமே சேர்ந்து நிற்கலாம். இவர் ஒரு தனியாக போனால் இப்போ யங்ஸ்டர் எல்லாமே வந்து 2 பேர் கட்சியிலுமே நிற்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முதல்ல சீமான் பக்கம் இருந்தாங்க. இப்போ மாநாடுலாம் போட்டதுக்கப்புறம் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக தெரிகிற மாதிரி இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகலாம் கண்டிப்பாக, 2 பேரும் வச்சு பேசி வச்சுக்கிட்டு. இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக 2 பேர்த்துக்குமே வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆட்சியுமே திமுக தான். இவங்க 2 பேருமே அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்குமே ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்து நிற்கலாம். அது அவங்க 2 பேருமே எடுக்கிற முடிவாக தான் இருக்கும். பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, சீமான் பேசியிருக்காரு, நாங்கள் இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டு. விஜய் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். 2 பேருமே இது எப்பயுமே மேடையில் பேசுறது அரசியல்வாதி எல்லாம் ஒன்றாயிடாது. மேடையில் ஒரு பேச்சு பேசுவாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு பேசுவாங்க. அது நம்ம காலங்காலமாக பார்க்குறது தான். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணுறேன் 26 எலெக்ஷனுக்கு. விஜய் வெர்சஸ் சீமான் தானே. ஏன்னா விஜயோட கொள்கைகள் வேறு, அவரோட கொள்கை வேறு, அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. அவரோட உச்ச நட்சத்திரத்தோட அதை எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு வராருன்றதே பெரிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்து நின்று அவர் ஒரு பெரும்பான்மையான விஷயங்களை பெற்று வாக்குகளை எடுத்து ஜெயிச்சு அவர் சிஎம்மாக இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு டெப்டி சிஎம்மாவது வரணும். எங்களோட ஆசை அதுதான். 2026ங்களா அதில் அவர் தனித்து போட்டிட்டு ஜெயிச்சார்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்லது பண்ணுவார்னு என்னோட கணிப்பு, என்னுடைய நிச்சயம் நம்புகிறேன். விஜயும் சீமானும் கூட்டணியாக இருக்கலாமான்னா சீமான் வந்து இருக்கலான்னு ஆசைப்படுவார். ஆனால் விஜய் வந்து அந்த ஐடியாவில் இல்லை. விஜய் வந்து ஒன்மன் ஆர்மி, நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன், இல்லைன்னா நான் வந்து மற்றவங்களுக்கு துணையாக வந்து நிற்கிற மாதிரி இல்லைன்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா குடும்ப ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்றாரு. அவர் வந்து விஜய் வந்து ஒன் சைடு கரெக்டாக நிற்பாருன்னு ஒரு தோணுது. சீமானை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு கரெக்டாக நிற்க மாட்டார். அவர்கிட்ட ஸ்டெடி இல்லை, ஏன்னா பேச்சில் நேர்மை இல்லை, நடவடிக்கையிலையும் நேர்மை இல்லை. கட்சியில் வந்து கலந்தாய்வு கூட்டம்னு போடுறாரு. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து மாவட்டத்தில் உள்ள நிர்வாகி தான் பேசணும், தலைமை வந்து கடைசியில் தான் பேசணும். அதுதான் திராவிட இயக்க அரசியல், பொதுவான அரசியல் கட்சி. இப்போ ஒரு மாவட்டம், ஒரு வட்டம், பகுதி, ஒன்றியம் அப்படின்னு நிறைய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு பற்றியே சீமானுக்கு இன்னும் தெரியல. சீமானுக்கு இன்னும் அமைப்பே இல்லை. இது வந்து பொதுவாக தமிழ் உணர்வாளர்கள் போடுற ஓட்டு தான், அமைப்பு ரீதியான ஓட்டெலாம் கிடையாது. அமைப்பு ரீதியாக கட்டமைக்கவே இல்லை. ஆனால் விஜய்க்கு வந்து ரசிகர் மன்றன்ற பேரில் எல்லா ஊர்லேயும் போர்டு வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் மன்றம் இருக்குது. இவங்க மன்றத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மன்றத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ரசிகர் இருப்பான். அப்பாங்கிட்ட சொல்லுவான், தாத்தாங்கிட்ட சொல்லுவான், நீ இவ்வளோ நாள் அதுக்கே போட்டிருக்கா, நான் இருக்கிற கட்சிக்கு போடு, எங்கள் ரசிகருக்கு போட்டுருமா. ஏதோ ஒரு சீமானை விட பெட்டரான ஓட்டு விஜய் தான் வாங்க முடியும், வாங்கிடுவார். ஆட்சியை பிடிப்பாரான்னா அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வந்து அவருடைய சொன்ன அந்த மேடையில் சொன்ன அந்த மாநாட்டில் சொன்ன கொள்கை, ஒரு கட்சியை வந்து ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னா விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே கூட கூட்டணி சேரலாம், சேர்ந்து துணை முதலமைச்சரை கேட்டு பெறலாம், இல்லை கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தனித்து வந்து அவர் வந்து களங்கண்டு 234 தொகுதியிலையும் பூத்து கமிட்டி அமைச்சு கிளை வாரியாக வந்து அதை நிர்வாகம் பண்ணுறதுன்றது நிறைய சிக்கல் இருக்குது. பணம் வந்து நிறைய இறக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு பூத்தில் உட்காரவங்களுக்கு பணம் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு 3 வேளைக்கு சாப்பாட்டு கொடுக்கணும், வெளியே உட்காரவங்களுக்கு, கேன்வாஸ் பண்ணுறவங்களுக்கு, ஓட்டு கேட்டு போகிறதுக்கு எல்லாவனுக்குமே இன்றைக்கி சாப்பாடு போட்டு தான் ஆகணும்.
ஏன்னா ஒரு தொண்டை வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து வேலை செய்ய மாட்டான். இப்போ மற்ற பெரிய கட்சிகள்லாம் இப்போ திமுகலாம் இருக்குன்னா அது முழுக்க 100% இவங்க செலவு பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போல்லாம் பழைய மாதிரி எந்த கட்சி தொண்டனும் போஸ்டர் அடித்து ஓட்டுறது கிடையாது. இவங்கெல்லாம் அவங்கவுங்களும் அடிச்சுக்கிறாங்க. பணம் இல்லை. ரசிகர்னா விஜய்க்கும் இப்போ சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் பெரிய ஆள். சீமான் வந்து ஸ்டெடி மைண்ட் இல்லை. அன்றைக்கி ரஜினி திட்டுறாரு, இன்றைக்கி ரஜினிகிட்ட போகிறாரு. விஜய் தம்பினாரு திட்டுறாரு. அவருடைய பேச்சில் வந்து நானே வந்து சீமானுக்கு ஓட்டு போடலான்னு தான் இந்த 2026 ஒரு கணிப்பில் இருந்தேன். ஆனால் நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அவர் அந்த கட்சிக்காரங்களை நடத்துகிறத அந்த அமைப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, அவங்களாம் உதாசீனப்படுத்துறது, நான் தான் என்னை மிஞ்சி அவனுமே இல்லை அப்படின்னா அப்போ நீ மட்டும் ஓட்டு போட்டு வேண்டிதான். இப்போ வெளியிலேருந்து வரவங்கள ஆதரிக்கணும், அரவணைக்கணும், அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல வந்து அரசியலில் வந்து மெயினான ஒரு 2-3 பேர் சொல்லலாம். எம்ஜிஆர் சொல்லலாம், கலைஞரை சொல்லலாம். கலைஞர்லாம் வந்து ஒருத்தன் வளரவே கூடாதுன்னு நினச்சா கூட அவன் முன்னாடி அதை பேச மாட்டார். வாயா அப்படி தட்டி கொடுத்து பேர் சொல்லி. இப்போ வைகோலாம் இருக்கான்னு வச்சுக்கலாம், 1000 பேருக்குள்ளே ஒருத்தன் நின்னா கூட அவனை வந்து பேர் சொல்லி கூடக்கூடிய ஆற்றல்லாம் அவங்களுக்கெல்லாம் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து இவனை வளர்த்து விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. சீமான் வந்து வெளியில் காட்டுறாரு, வெளிலே சொல்லிடுறாரு, தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அரசியலில் நாகரிகமாக பயன்படுத்தணும். இப்போ காளியம்மாலாம் இருக்காங்கன்னா நம்ம பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அவங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெரிய டெவலப்பட் நல்ல மகளிரை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க மீனவர் சமுதாயத்தை அவங்க ஒரு குழுவாக நடத்திக்கிட்டு பிரபலமான ஆள் தான். அவங்கள அந்த லேடிஸை வந்து நீங்கள் சீட்டு கொடுக்குறது முக்கியம் கிடையாது. சரிசமமாக சீட்டு கொடுத்துட்டு அதை கேவலமாக பேசுகிறதுன்றது வந்து சரியாக வராது. சீமான அரசியல் என்னை கேட்டால் 2021 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேச்சு சரியில்லை. அது மெயின் காரணம். 2026 மேலே சீமானுடைய அமைப்பில் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் இருக்காது, கட்சி நடத்தக்கூடிய ஆற்றலும் இருக்காது. அதுக்கப்புறம் 3 தான் போகும். ஏடிஎம்கே, பாஜக, விஜய், திமுக இப்படி தான் போகும். சீமான் அந்த ஃபீல்ட் அவுட் ஆயிடுவார். தேங்க்யூ. வச்சா வழங்காது. வச்சா இவன் அவனுக்கு ஓட்ட போட மாட்டான், இவனுக்கு ஓட்டு போட மாட்டான். இப்போ அப்படி பார்க்கும்போது யார் சீட்டு கொடுக்குறது? சீமானும் விஜயும் கூட்டணி வச்சா யார் சீட்டு கொடுக்குறது? விஜய் தான் கொடுக்கணும். சீமான் கொடுக்குற இடத்துல இல்லை. ஏன்னா பாஸ்ட் மூமெண்ட் வந்து செல்வாக்கு வந்து விஜய் தான். விஜய் இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த கொள்கை ரீதியாக வந்து ஒருத்தரை வீழ்த்தணுன்னா இன்னொருத்தர் கூட தான் கை கோக்கணும். சீமா அப்படி தெளிவாக இல்லையா? அவருக்கு ஜெயிக்கணுன்றது எண்ணம் கிடையாது, ஒருத்தனை வீழ்த்தணுன்றது எண்ணம் கிடையாது சீமானுக்கு. இதை வச்சு ஒரு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு தான் ஒரு பெரிய ஆளுமை மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கணும் தான். மற்றபடி அவருக்கு வந்து விஜய்க்கு அப்படி கிடையாது. வீழ்த்தணும். இப்போ திமுக வீழ்த்தணும் விஜய்க்கு. அதுக்கான வழி யாரு கூட வேணால் சேருவார். ஆனால் சீமா கூட சேர மாட்டார். டெஃபினெட்லி 100% சீமானை வந்து விஜய் ஒரு காலத்திலும் கிட்டத்தில் சேர்த்துக்க மாட்டார். ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் சீமானை விட அதிக ஓட்டு வாங்குவார். நாம் தமிழர் கட்சியை விட விஜய் ஓட்டு அதிகமாக இருக்கும். சீட்டும் சில சீட்டு 1-2 வரலாம், வராமல் போகலாம். ஆனால் ஓட்டை பொறுத்த வரைக்கும் 3வது பெரிய சக்தியாக வந்து விஜய் கட்சி தான் இருக்கும். அடுத்தது இந்த 2026 இருந்து திமுக, அதிமுக, இல்லை அதிமுக, திமுக, விஜய் இந்த 3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4வது இடத்துக்கு பிஜேபியெல்லாம் 4வது இடத்துக்கு போகிறோம். சீமாலாம் 5-6 போயிடுவார். இல்லை, தனித்தனி தானே நிற்கணும். அவரோட இது தனி, இவரோட இது தனிங்கிறப்ப 2 பேரும் தனித்தனியாக தான் பெட்ரு. ஆனால் அவங்க வந்து அவர் சொல்லவே இல்லை டேரெக்டாக. ஆனால் இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சீமான் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அவங்கள தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறையா மேடையில் கொஞ்சம் இதாக பேசிட்டாங்க. அப்படிங்கிறப்ப 2 பேரோட கருத்தே வந்து மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப 2 பேர் தனித்தனியாக தான் பெட்ரு. அதான் நல்லதும் சரி. அப்போ மறுபடியும் வந்து சேர்ந்துன்னா அப்புறம் எல்லோரும் கூட்டம் போயிடும். தனியானா அவருக்கான ஓட்டு அவருக்குன்னு இருக்கணும். இப்போ 2 பேர் இருந்தால் சீமானால் இவருக்கு ஓட்டு வந்துச்சு, விஜய்னால் வந்து சீமானுக்கு ஓட்டு வந்துச்சுங்கிற பிரச்சனை வந்துட்டே இருக்கும். தனித்தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டு அவங்கவுங்க, என்னோட ஃபேன் பேஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். கூட்டணி வச்சு ஜெயித்தாலும் அது வந்து பெஸ்ட் இல்லைண்ணா. தனித்தனியாக இருந்து தோத்தாலும் அவங்களுக்கானது போயிடும். அவ்வளோதான். கூட்டணி 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒத்த வராது. வேண்டாம், தேவையில்லை. இல்லை, அவங்க கூட்டணியாக நிற்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கே யார் வந்து சிஎம், அவரும் வந்து நான் சிஎம் தான் நிற்பேன்றாரு, இவரும் சிஎம் தான். எப்படி கூட்டணிலாம் செட் ஆகாது. அவர் சொல்கிறாருண்ணா, அது பார்ப்போம். இன்னும் அவர் வந்து நான் இப்போ தானே வந்திருக்காரு, வரட்டும். இன்னும் ப்ரெஸ் மீட்டு அதெல்லாம் நிறைய கொடுக்குன்னு எதிர்பார்க்குறோம் எல்லோரும். பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக தான் தெரிகிறாரு. பட் எந்தளவுக்கு இருக்காருன்றது பார்த்தா தான் தெரியும். இல்லைண்ணா, சீமான் வந்து எதிர்பார்த்தாரு. அவர் தம்பி எதிர்பார்த்தாரு. அவர் தனியாக போகும்போது அவர் திராவிடம் தேசியம் சொல்கிறப்ப அவருக்கு செட் ஆகலை. ஸோ அவரோட ஓட்டு பாதிக்குமோன்ட்டு நினைக்கிறாரு. சீமான் வந்து விஜய்
விஜய் வந்து ஓட்டு எடுத்துருவாலும் கொஞ்சம் இது பதட்டப்படுறாரு மாதிரி தோணுது. வைக்க முடியாது, வைக்க முடியாது. கஷ்டம்தான். 2 பேருமே ஆக மாட்டாங்க. இல்லை 2 பேருமே ஆக மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் திமுக எதிர்ப்பு வாக்கை வந்து கன்சால்டேட் பண்ணாதான் முடியும். எல்லாரும் பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இதாக டைட் பண்ண முடியாது. தனித்தனியாக இருந்தால் தானே ஓரளவுக்கு ஓட்டு கரெக்டாக இருக்கும். கூட்டணி வச்சா ஒன்றுமே வராது. என்ன காரணம்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவருக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு சீமான் சார். அதனால் விஜய்க்கு தான் ஃபுல்லாக கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னார்னா மெஜாரிட்டியோடு அடிப்பார். இருக்கிறத சொல்கிறாரு, அவ்வளோதான். அது உண்மை தானே. அவ்வளோ கோடி விட்டு வராருல்ல, மக்களுக்காக தானே வராரு. இதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லையே. இவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல, பேசியிருந்தா இருக்காரு கண்டி, செயலில் ஒன்றும் காமிக்கலையே. அதனால் விஜய் வர்றது எனக்கு நான் என்னுடைய இது அவருக்கு தான், விஜய்க்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி கொள்கை இருக்குது. விஜய் சாருக்கு தனியாக கொள்கை இருக்குது, சீமான் சாருக்கு தனியாக கொள்கை இருக்குது. ஆனால் சீமான் சாருக்கு ஏற்கனவே அனுபவம் கொஞ்சம் வந்திருக்கு, அரசியல்வாதியில் அனுபவம் வந்திருக்கு. ஆனால் விஜய் சாருக்கு இது வரைக்கும் அனுபவம் வந்ததில்லை, இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாரு. இன்னும் அனுபவம் வைக்கணும். ரெண்டாவது என்னென்னா அனுபவம் இன்னும் வரணும். மக்களுக்கு வந்து இவர் என்ன செய்ய போகிறாங்கிறது வந்து செயலில் செய்து காமிச்சிட்டு அதுக்கு பிறகு அரசியலில் வந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்னா ஓகே தான். அதுக்கு வந்து ரெண்டாவது வந்து சீமான் சாருடைய கொள்கை என்னென்னா அவர் வந்து மக்களுக்கு இது தான் செய்யணும் இது தான் செய்யக்கூடாதுங்கிற கொள்கை தனியாக வச்சுட்டுருக்காரு. ஆனால் விஜய் சாருக்கும் இவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒத்துட்டு வருமாங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் கூட்டணிங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னால் அரசியலில் வந்து அனுபவிச்சிருக்காரு. இன்னும் விஜய் சார் வந்து இன்னும் அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றா சேரணும் முடியுமா இல்லை முடியாதாங்கிறது இவங்களுக்கு ஒன்றுபட்ட கருத்தை எடுத்து தான் ஒன்றா சேர முடியுங்கிற என்னுடைய வாய்ப்பு. ஆனால் இப்போதைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்தால் நல்லாவே இருக்காது. ஏன்னா மக்களுக்கு எது போய் சேரணுமோ அதை சரியாக விஜய் சார் செய்யணும், இவர் வந்து சீமான் சார் போய் செய்யணும். செய்த பிறகு தான் மக்களுக்கு இவங்களை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ளே விஜய் சாருக்கா இல்லை சீமான் சாருக்கா வரணும். வந்தால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் கூட்டணி அமைஞ்சால் மற்ற கட்சிகளோடு இணைந்து வேலை செய்ய முடியும். இல்லைன்னா மற்ற கட்சிக்கிட்ட இவங்க ஃபைட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறது இவ்வளோ சீக்கிரம் சாத்தியமே கிடையாது. விஜயும் சீமானும் வந்து இனிமே வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா சீமான் வந்து தம்பின்னு சொன்னார். விஜய் வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுவார், அவரை பற்றி நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தார், அவரை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, யார் வந்து தூண்டுதலின் பேரில் அவர் பேசினாருன்னு தெரியல. சீமான் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறாரு. அவரை நம்பி எதுலேயுமே ஆற்றுல கால் சேத்துல கால்ங்கிற மாதிரி ஒரு மண் குதிரையை நம்பி இறங்க முடியுமா அப்படிங்கிற கதையாக இன்றைக்கி நிலவரம் இருக்குது. ஏன்னா அவர் இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு, அப்படியே பெரட்டி பேசுகிறாரு. அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. விஜய் வந்து ரொம்ப அவர் தாக்கி பேசிட்டார். பார்த்திங்கன்னா லாரி அடிபட்டு தான் சாவ, ஒன்று இந்த ஓரம் இரு இல்லைன்னா அந்த ஓரத்தில் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு நாசுக்காக ஒரு சூசகமாக சொல்லியிருக்கலாம். ரொம்ப ஒரு பெரிய தலைவர் சீமானுங்கிறவர் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படி இருந்தும் கூட அவர் வந்து நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு, சாதாரண மனிதர்களைப் போல ஒரு தலைவர் வந்து பேசுனது வந்து மக்களால் ஒரு வெறுப்பு தான் அவர் மேலே இருந்துச்சு. இது வந்து இந்த தூண்டுதல் வந்து நல்லா இருந்தவர் திடீர்னு இப்படி விஜய் மீது பேசும்போது விஜய் மீது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் மீது ஒரு பரிதாப நிலை வந்து இருக்குது. அதனால் அவருக்கு ஓட்டு வங்கி வந்து அதிகமாக இருக்குது. இவர் பேசின ஒரு பேச்சினாலே அவருக்கு வந்து ஓட்டு வங்கி அதிகமாகிட்டு இப்போ சீமானுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. சீமான் வந்து அவர் பேச்சை வந்து நம்பவே முடியாது. 2000 கோடி கொடுத்தா இன்னும் டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட மாற்றி கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அது வந்து காசு கொடுத்தாக்க மாற மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான கருத்து. இன்றைக்கி போயிட்டு ரஜினி சாரை கூட போய் பார்த்துருக்காங்க. மறைமுகமாக நிறைய இது நடக்குது. அரசியல் விளையாட்டு வந்து அரசியல் சதுரங்கம் வந்து மாறி வருது. அதனால் சீமான் வந்து அவருடைய
சகோதரர்கள், அதாவது உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து ஓடி போகிறாங்க, வேறு கட்சிக்கு தாவக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காரணம்னா நான் மட்டும்தான் அந்த கட்சிக்கு வந்து நான் தான் தலைவர், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு. சீமான் வந்து தனித்தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஓட்டு தான் பிரியும். இப்போ வந்து திமுகவுக்கு தான் வந்து அது பலத்த அடியாக இருக்கும். 2 பேரும் இவருடைய பேச்சும் சரி, இப்போ விஜய் வந்த பிறகும் சரி, சீமான் வந்து ஓட்டை பிரிச்சுட்டு இருந்தார். இப்போ அடுத்தது விஜய் வந்திருக்காரு. சீமானுடைய செல்வாக்கு குறைஞ்சதுனால இப்போ அடுத்தவங்க என்ட்ரி ஆகியிருக்காங்க. விஜய் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு ஈடுபாட்டோடு இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஒரு விஜயை தான் எல்லாருக்குமே தெரியும். சீமானும் பழைய தலைவர்கள்லாம் எல்லாரும் தெரியாது. இப்போ கலைஞரே மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. அவர் கலைஞர் தான் தமிழ் வளர்த்தாங்க, தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் இருக்குது. அதை விட இன்றைக்கி வந்து சின்ன பசங்களுக்கு யாரை தெரியும் அப்படின்னா விஜயை தான் தெரியும். அதனால் விஜய் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தனியன்னா சீமானும் விஜயும் கூட்டணி வச்சா இப்போ ரஜினி போய் சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். கூனி குருவி, அதுக்கப்புறம் இவர் விஜய் திட்டந்தெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு உங்களை மாதிரி யூடியூப்லாம் டோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தளபதி அவரோட ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும். தனியாக தான் நிற்கணும், வேறு யாரு கூட வேணாலும் நிற்கலாம். தனியாக நின்னாலும் சரி, இல்லை வேறு யாரோட கூட்டணி வந்தாலும் சரி, சீமானோட கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை அவர் களத்துக்குன்னு வந்துட்டு அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அப்பா என்னடான்லாம் சொல்கிறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தலைவர் களத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தனியாக பார்த்துக்க வேண்டியதான். 2026 தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய இடத்துல, நிறைய இடத்துல வெற்றி பெறும். தளபதி முதல்வர் ஆவார். அவர் வந்து இன்னுமே இவரை வந்து ஒரு ஆக்டராகவே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவர் ஆக்டரை தாண்டி வந்துட்டார். அவர் வந்து அரசியல் காலத்துக்கு வந்துட்டார். இதுக்கப்புறமும் அவர் அதே விமர்சனம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தேவையற்ற செயல் தான். இவர் ஒரு அரசியல்வாதியை விமர்சனம் பண்ணலாம், அது அவர் கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். எப்பயுமே அவர் இப்போ வரைக்குமே இந்த அவர் பேசின வசனம் இருக்குல்ல, இந்த மேடையில் பேசின வசனம், அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு சீமான். கொஞ்சம் அதெல்லாம் தவிர்க்கலாம். யங்ஸ்டர் எல்லாமே அவர் விட்டு போகிறாங்க. அவர் விஜய் எவ்வளோ திரு விமர்சிக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவர் விட்டு போகிறாங்க. அவர் கொஞ்சம் பார்க்கலாம். இன்றைக்கி கூட வரவையில் தான் பார்த்துட்டு வந்தேன் மாநாடு. யங்ஸ்டர் வந்தாங்க, அவருக்கு இன்னும் ஆதரவு இருக்குது. அவர் அப்படியே தக்க வச்சுக்கலாம், தேவையில்லாமல் பேசாமல் இருந்தால். கண்டிப்பாக நிற்கலாம், 2 பேரும் சேர்ந்து நிற்கலாம். அப்படி இல்லை, இவ்வளோ நாள் அப்படி இருந்தாங்க, இனிமேல் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இவ்வளோ நாள் அவங்க இருந்த ஃபீல்டு வேறு, இவங்க இருந்த ஃபீல்டு வேறு. இப்போ அவரும் இப்போ இங்கே வந்துட்டாருங்கிறப்ப 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இவர் பெருசு, இவர் கீழே, அவர் முன்னாடி இருந்து பின்னாடி இருந்தால யார் வந்து என்ன கருத்து சொல்ல வராங்க, பிடிச்சிருந்தா ஓட்டு போடுவாங்க, பிடிக்காதவங்க இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். கூட்டணியை விட அவர் தனித்து இருந்தாலே அது அவரோட செயல்பாடு நல்லா இருக்கும்ண்ணே. அதுதான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கும் சுதந்திரம் இருக்குல்ல. அவரோட விமர்சனம், அவரோட முன் அனுபவம் இவரை விட அவருக்கு அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விமர்சனம் தான் ஒருத்தரை வளர விடும். அது பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரோட விமர்சனம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் தான். ஆமாம், ஒருத்தரோட விமர்சனம் தானே இன்னொருத்தருக்கு வெற்றியாக அமையும். விமர்சனம் கண்டிப்பாக வேணும். விமர்சனம் இல்லாத மனுஷன் யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ மக்கள், ஏன்னா பெண்கள் ஓட்டு நிறைய விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான். தனித்து தான் விஜய்னாலே அவர் தனித்து தான். அவர் படத்துலேயே தனித்து தான் வராரு. ஸோ கட்சியிலையும் அவர் தனித்து இருந்தால் தான் பெஸ்ட்டு எனக்கு கொடுப்பாரு. கண்டிப்பாக வாய்ப்பு அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி, வேறு யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தவிர வேறு யாருமே இல்லை. ஆனால் 2 பேரும் சேரலைன்றப்ப திமுக தான் மறுபடியும் வரப்போகுது. மக்கள் பார்க்கணும், எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். அவங்க 2 பேரும், குறிப்பாக அவங்க 2 பேருமே எடுக்கிற முடிவு தான் இருக்குது. 2 பேர் சேர்ந்தால் இன்னும் அதிகமாக ஜெயிக்கலாம் நிறைய இடங்களை. தனித்திடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் விஜய்னும் போது கொஞ்சம் அதிகபட்சமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே கூட வரலாம். ஏங்க இப்போ அப்படி தாங்க சொல்லுவாங்க. இன்னும் 1.5 வருஷம் கிடக்குது. அப்போ பக்கமாக சொல்லுவாங்க. இப்போவே அதுக்குண்டான ஒரு பூஸ்ட் பம்ப் போட்டால் நல்லா இருக்காதுன்னு தான் சொல்கிறாரு. கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு சில சீட்டுகள் வந்து ஒன்றா வரும், கொஞ்சம் சீட்டு வரலாம். ஏன்னா ஜெயிக்கிறதுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஜெயிக்கிறதுங்கிறது வந்து 220 சீட்டு என்னமோ இருக்குது. அந்த சீட்டு வந்து மொத்தமாக ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விஜயகாந்த் சார்ந்த எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார், அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு எலெக்ஷனுக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு 5 சீட்டு வாங்கலாம். அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு 10 சீட்டு வாங்கலாம். இந்த மாதிரி படிப்படியாக வளரணும்னு நினச்சா மட்டும்தான் வளர முடியும். நாளைக்கே முதலமைச்சர் ஆகுங்கிறது இந்த உலகத்தில் சாத்தியமே கிடையாது சார். எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்கலாம். அது சரியான முறையில் இப்போ எப்படி இவர் எந்த கொள்கைக்காக நம்ம வந்து அரசியலுக்கு வந்தோமோ அதை ஃபாலோ பண்ணணும், அவர் எந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அந்த 2ம் ஃபாலோ பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் இவங்க 2 பேர் முதலமைச்சராக சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்கன்னா
அப்போ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு அது சாத்தியமே கிடையாது. தனித்தனியாக நிற்கணும். இவருடைய வேல்யூ என்னன்னு காமிக்கணும். விஜய் சார் வேல்யூடைய காமிக்கணும். 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆனால் வெயிட் பண்ணியாவது எனக்கு மக்கள் வந்து இந்த அளவுக்கு செல்வாக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் முதலமைச்சர் கண்டிப்பாக வருவேன். அதே மாதிரி சீமன் சாரும் அதே மாதிரி இப்போ படிப்படியாக வளர்ந்து வராரு. அவரும் வளரும்போது அதே மாதிரி இவரும் கெப்பாசிட்டி எல்லோரும் காமிக்கணும். மக்கள் மனசில் வந்து எல்லாருக்கும் இடம் பிடிக்கணும். இவர் ஒரு என்ன சொல்லுவாங்கள்ல, பாதி சீட்டு பிடிக்கணும், இவர் பாதி சீட்டு பிடிக்கணும். அந்த பாதி சீட்டு பிடிச்சா மட்டும்தான் ரெண்டும் சேர்ந்தானே ஆகும். ஒரு சீட்டு மொத்தமாக 220 230 சீட்டு வரும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ அவசரப்பட்டு நான் தான் முதலமைச்சர்னு விஜய் சார் சொல்லின்னு இருந்தாருன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு சாத்தியமே கிடையாது 2 பேரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஏன்னா மக்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி உடனே ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க. அந்த ஓட்டு போடுறதுக்கு அவங்க மனசில் எல்லாம் எப்படி இப்போ எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரி எல்லார் மனசில் இடம் பிடிச்சி மக்களுக்கு நல்லது செய்யணும். கஷ்டம் இருக்குது மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கள்ல, வெள்ள நிவாரணம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வீடு இல்லை, வாசல் இல்லை, கரண்ட் இல்லை, இல்லை தண்ணி இல்லை, ரோடு வசதி இல்லை. இது எல்லாத்தையும் எங்களால் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் மனசில் வந்தால் மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் அவங்க ஒன்றா சேர்ந்து ஜெயிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நின்னாங்கன்னா அது கண்டிப்பாக அது ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேண்டான்னு நான் என்னுடைய கருத்து. இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா பொறுமை கண்டிப்பாக என்ன சொல்லல வெல்ல முடியும். ஆனால் அவசரப்பட்டு நான் தான் முதலமைச்சர் 2 பேரும் நின்னாங்கன்னா இருக்கிறதையும் பலி கொடுத்து தான் நிற்கணும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்க 2 பேருமே.